ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அந்த மாதிரியான வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் என்று தான். ஏன்னா எமர்ஜென்சி என்பதற்கு அது ஒரு 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 கனமான அர்த்தம் இருக்குது. அந்த கோபம் பாலகிருஷ்ணன் வெளிப்படுத்தின அந்த கோபம் நியாயமானது. திமுக செய்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் திமுகவும் இல்லை. திராவிட மாடலை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் ஏன் கம்யூனிஸ்டாக இருக்கணும்? நான் கம்யூனிஸ்ட் மாடலை தான் நான் சொல்கிறேன். ஃபாசிசம் வந்துடும் ப்ரோ அப்படின்னு நக்கல் அடிக்கிறேன். ஃபாசிசத்தை நீங்கள் அனுபவித்ததில்லை. திமுக சொல்லி தான் திருமாவளவன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகலை. திமுக சொல்லித்தான் பாலகிருஷ்ணன் கட்சி மாநில செயலாளராக இல்லைங்கிறது எவ்வளவு அபத்தமாக இருக்குது. திமுக தவறு இழைத்தால் நாங்கள் சொல்லுவோம், சுட்டி காமிப்போம். ஏன் திமுகவில் இருக்கிறவங்களே சொல்கிறது கிடையாதா? நாங்கள் பிஜேபிக்கு எதிராக தீர்மானம் போட்டால் தினமலர் ஒரு செய்தி கூட போடாது. ஆனால் அன்னைக்கு பாலகிருஷ்ணன் பேசினதை திருமாவளவனுக்கு அடுத்து பாலகிருஷ்ணன் அப்படின்னு போட்டு முதல் அது நோக்கத்தோடு சம்மந்தப்பட்டது தானே. கண்டென்ட் இது, இன்டென்ட்டு இது கூட்டணி உடையணுங்கிறது. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காண சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சிபிஎம் உடைய மாநில மாநாடு 3 நாட்கள் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. மாநாட்டில் முன்னாள் மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர் பேசின அந்த கருத்து விவாத பொருளாக இருக்குது. அதுக்கு முரசொலியில் பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக புதிய தலைவர் அவரும் சில கருத்துக்களை பேசியிருக்காரு. மறுபடியும் அதை எடுத்து விவாத பொருளாக்கி பாஜக ஒரு பக்கம் இடதுசாரிகளுக்கு ஆதரவாக அது எப்படி நீங்கள் பேசலாங்கிற வரைக்கும் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்குது. ஸோ மொத்த நிகழ்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அடிப்படையில் ஒன்று சொல்கிறேன். இதை பேசுகிறதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு என்ன தகுதி இருக்குது? பிரகாஷ் காரத் அந்த கூட்டத்தில் பேசினார். அவர் இப்போ தான் உத்தரப்பிரதேச மாநாடு நடத்திட்டு வந்திருக்காரு. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. எனவே அவங்க இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. அவங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. நம்பர் 1 அதை ஒதுக்கி வச்சுருங்க. நம்பர் 2 ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அந்த மாதிரியான வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் என்று தான். ஏன்னா எமர்ஜென்சி என்பதற்கு அது ஒரு 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 கனமான அர்த்தம் இருக்குது. அதனுடைய இருட்டு பக்கங்கள் ரொம்ப மோசமானது. எனவே இப்போ ஆனால் அந்த கோபம் பாலகிருஷ்ணன் வெளிப்படுத்தின அந்த கோபம் நியாயமானது. நீங்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது வடிவத்துக்கு மட்டுமே நம்ம முரசொலியும் அந்த வடிவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் பேசியிருக்காங்க. கண்டென்ட், இன்டென்ட் இது ரெண்டும் முக்கியமானது. பல நேரங்களில் கூட நம்ம சொல்லுவோம் கண்டென்ட் கூட ஒரு மாதிரி வந்துடும். ஆனால் இன்டென்ட் என்னவாக இருந்தது, அதாவது பொருள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் சேர்த்து பார்க்கணும். ஆனால் வடிவத்தை மட்டும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நானே சொல்லிட்டேன், அந்த வார்த்தைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட்டிருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பேரணிகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் காவல்துறை இருப்பது சரியான போக்கு அல்ல. விழுப்புரத்தில் நாங்கள் மாநில மாநாடு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, அல்லது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இப்போது அப்படி நடக்கிற போது நீங்கள் அதுக்கு பேரணிக்கு நான் அனுமதியே தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் அவங்க சொன்னோன்னு நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஓகே அவங்க சொன்ன பல காரணம் சொன்னாங்க. அதில் ஒன்று டிராஃபிக் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிரும்னு சொன்னோன்னா ஓகே லீவ் இட் அப்படின்னு. அப்புறம் ஒரு 1500 பேர் செந்தொண்டர்கள் ஒரு பேரணி மட்டும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தர்றேன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்த பிறகு அதை மறுத்து கொடுத்துட்டு நீங்கள் வேணால் நடத்திக்கங்க, ஆனால் நாங்கள் அஃபிஷியலாக தர முடியாது அப்படின்றாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். இது ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் அவுட் போஸ்ட்டுக்கு. அதை ஏன்னா இதுக்கு முன்னால் சாம்சங்குக்காக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு வள்ளுவர் கோட்டத்தில் முடிவெடுக்கும்போது கூடவே விடாமல் அரெஸ்ட் பண்ணாங்க. ஈவன் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு கூட அவங்க அனுமதிக்கலை. நான் அது என்ன நடக்குதுன்னு பார்த்த போது கூட ஒன்று அரெஸ்ட் ஆகுங்க, இல்லை வெளியே போங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. நீங்கள் வேணால் அரெஸ்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கு வரல, பட் பார்க்க கூட வரக்கூடாதுங்கிறதுக்கு சட்டம் இருக்கான்னு. அப்புறம் இடதுசாரி கட்சிகள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கிட்ட. ஆர்ப்பாட்டம் கூடாது அப்படின்னு அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு டஞ்சனான ஒரு இதில் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. டாய்லெட்டு கூட இல்லை, மூச்சு திணறுது. பிறகு அவங்களால இதை இங்கே உட்காந்துருக்க முடியாது, கொஞ்சம் ஏரியாவில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. பிறகு வேறு வழி இல்லைன்னு சொன்னோன்னே சரி நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க.
பாலின சமத்துவத்துக்கான ஒரு நடைபயணம் சென்ட்ரல் மெட்ராஸ் இரவும் எமக்கானதேன்னு நடத்துகிறாங்க. அது வந்து பெண்கள் இரவு நேரத்தில் ஏன் வெளியே போகிறா, பொழுதடைஞ்சிட்டா வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே என்று பேசுகிற இந்த காலத்தில் அது கூடாது. ஸோ இரவும் எமக்கானதே, பாலினத்துக்கு ஒரு சமத்துவம் இருக்குது, அதை ஏன் இது பண்ணுறீங்கன்னு ஒரு இது போகணுன்னா அதில் 2 பேராக பிரித்து கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இது சரியல்ல. நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்ப்பை தெரிவிப்பது, எதிர்ப்பு எவ்வளவு மோசமானதாக கூட இருக்கலாம். இப்போ பாஜக நடத்துகிற எல்லா போராட்டங்களும் என்னையை பொறுத்தளவில் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது, மோசமான நோக்கத்தோடு கூடியது. அவங்க வந்து சில இடத்துலலாம் அறவழி போராட்டம்னு போடுவாங்க, ஆனால் அவங்க போராட்டமே வன்முறையை நோக்கமாக கொண்டது. ஸோ நோக்கம், ஆனால் அப்போ கூட நீங்கள் போலீஸ் அதை வந்து இல்லாமல் தடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பது என்பது சரியில்லைங்கிறத சொல்கிறது தான் அதில். இன்னொரு பக்கம் வந்து முரசொலிகளை சொன்ன தாண்டி திமுக ஆதரவு நபர்கள் வந்து ஊடகங்களில் பேசும் பொழுது குறிப்பாக வந்து அந்த கருத்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னு சொல்லாமல் இது வந்து பாஜகவுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து தனிப்பட்ட முறையில் தோழர் பாலகிருஷ்ணன் மேலே சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. 26 தேர்தல் வருது, களத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெடுக்கிறாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக இது செயல்படுறாங்க அப்படின்னு திமுக ஆதரவு, திமுக இருக்கிறாங்க கிடையாது, திமுக ஆதரவுன்னு சொல்லிக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேசுகிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியும்? அதாவது மார்க்ஸ் செத்து போனதுனால மார்க்சியம் இல்லாமல் போயிடுச்சா, பெரியார் செத்து போனதுனால பெரியாரியம் இல்லாமல் போயிடுச்சா, அம்பேத்கர் இறந்து போனதுனால அம்பேத்கரியம் இல்லாமல் போச்சா? நீங்கள் அதாவது தேர்தல் வரலைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காதா? ப்ராப்ளம் என்ன, அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய தத்துவத்தின் ஒவ்வொரு கூரையும் அதை அடியோடு நான் வெறுக்கிறேன், அதற்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்வேன், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது ட்ரூத் அண்ட் நைல், இறுதி போர் சங் பரிவாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமா தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதை தடை பண்ணுறதுங்கிறத நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஒரு 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 இயக்கத்தை நீங்கள் தடை பண்ணிட முடியுமா என்கிற முறையில் நம்ம பேசுகிறோம். அப்போ எனவே அது வந்து என்னென்னா, எதிர்கருத்தை நான் அடியோடு வெறுக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் அதை கூட பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை என்பது மிக மிக முக்கியமானது. எனவே அதைத்தான் சொல்லலாம். பட் வேறு சில நோக்கங்களில் கலவர நோக்கங்களோடு பண்ணுறாங்க, அதை தடை பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா, பொதுவாக அரசை விமர்சித்தால் அந்த மாதிரி மட்டும் கூட இல்லை. இப்போ அது அதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன வருதுன்னா, நீங்கள் மாநாட்டுக்காக கூடினீங்கன்னா கூட, அதாவது வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, அது சொல்லிடுச்சு, இதே கோர்ட்டு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்கத்தானே செஞ்சுருக்கு, அப்படி பேசினா 2 பேரும் சேர்ந்தே போய் சந்திப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அரசுக்கு தானே பேர் கிடும். எனவே அரசு அதை செய்ய வேண்டாம் என்பதுதான். உண்மையில் திமுக மேலே மார்க்சிஸ்ட் கட்சி ரெண்டும் ஒரு கட்சி அல்ல. திராவிட மாடலை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் நான் ஏன் கம்யூனிஸ்டாக இருக்கணும்? நான் கம்யூனிஸ்ட் மாடலை தான் நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க பெரியாரை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டால் நான் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்? அதே போல் அவங்களும் மார்க்சியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. ஆனால் பெரியார் தமிழ்நாட்டுக்கு அவருடைய கருத்தியல் என்பது மிகப்பெரிய அளவிற்கு சேவை செய்திருக்கிறது. தமிழ்நாடு இதையெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வலுவான ஆயுதமாக பெரியார் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. இப்போ வைக்கம், இப்போ சமீபத்தில் கேரளா முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை நிறைவு செஞ்சு பேசுகிறாங்க. வைக்கத்தில் போராட்டம் நடந்ததுனால தான் அதை கொண்டாடுறோம். ஆமாம், உங்களுக்கு தடை விதிச்சிட்டோன்னு பெரியார் இங்கே வந்திருந்தாருன்னா அதை கொண்டாடி இருப்போமா என்ன? எனவே நீங்கள் என்னுடைய நோக்கம் என்னங்கிறத பற்றி தான் பேசணுமே தவிர இந்த போராட்டம் அதனால் இதுக்கு எதிரானது அப்படி பேசக்கூடாது என்பது தான். எனவே அதில் திமுகவில் கொஞ்சம் பேர் பேசுவாங்க, திமுக ஆதரவு இப்போ சாம்சங் வரும்போது பேசுகிறாங்க. இட்ஸ் சோஸ், ரெண்டும் வேறு வேறு கட்சி தான். ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் பாஜக என்கிற கொடிய பேரிடருக்கு எதிரான ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த தத்துவத்துக்கு எதிரான போராட்டத்தில் தேர்தல் ஒரு முக்கியமான போராட்டம், தேர்தல் போராட்டம். அந்த தேர்தல் போராட்டத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு, நீங்கள் பிஜேபியை 240 நிறுத்தினதில் திமுகவின் பங்கு அளப்பரியது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு புதுச்சேரியில் மட்டும் இல்லை, இதை தாண்டி நீங்கள் இதுதான் சரியாக இருக்குங்கிறதுனால தான் மகாராஷ்டிராவில் அப்படி ஒரு கூட்டணி, அதே போல் வந்து நீங்கள் வந்து
அவங்க 80க்கு 80 ஜெயிப்போம்னு சொன்னாங்க ராமர் கோயில் கட்டின பிறகு. அங்கே அவங்களால 40 கூட வாங்க முடியல. 43 தொகுதிகளில் எஸ்பியும் காங்கிரஸும் சேர்ந்து வெற்றி பெற்றாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூட அவங்க கிடையாது அங்கே. அதே போல் மகாராஷ்டிராவில் இப்போ ஜெயித்தாங்க, ஆனால் அப்போ ஜெயிக்க முடியல. ஹரியானாவில் இப்போ ஜெயித்தாங்க அசம்பிளியில், ஆனால் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க முடியல. இதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருந்த இந்தியா கூட்டணி அதை ஒருங்கிணைப்பதில் தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு பெரிய ரோல் இருந்தது. ஆனால் திமுக தலைவர், திமுக கட்சிக்கு அது ஒரு முக்கியமான ரோல் இருந்ததுங்கிறத நீங்கள் மறக்க முடியாது. அதை அங்கீகரிக்குது சிபிஎம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பலருக்கும் கூட அது என்ன அந்த பாஜக வந்துடும் ப்ரோ, என்ன ஃபாசிசம் வந்துடும் ப்ரோ அப்படின்னு நக்கல் அடிக்கிறேன். ஃபாசிசத்தை நீங்கள் அனுபவித்ததில்லை. லட்சக்கணக்கான குழந்தைகளை ஒரே இடத்தில் விஷப்புகை கொண்டு போய் விட்டு கொல்லப்பட்டதை நாம் சந்தித்ததில்லை. இன்றைக்கும் ஹாலோகாஸ்ட் மியூசியம் இருக்குல்ல, அது அமெரிக்காவில் இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலில் இருக்கிறதா இருக்கட்டும், இதை எப்படி நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டது. அதை கேஷுவலாக பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேரிடர், அது ஒரு 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 பெரு விஷம். எனவே அதற்கு எதிரான போராட்டத்தில் 2 பேரும் இணைஞ்சு நிற்கிறவங்கிறதுல சந்தேகம். ஆனால் அதே சமயத்தில் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளில் 2 பேருடைய அணுகுமுறையும் ஒன்றா இல்லை. ஒன்றா இருக்கிற விஷயத்தில் இப்போ சில விஷயத்தை நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது செய்யாதீங்க தப்பு அப்படின்னு சொல்கிறோம். சில விஷயங்களில் போராட்டம் நடத்துகிறோம், சில விஷயங்களை கோர்ட்டுக்கு கூட போகிறோம். இப்போ சாம்சங்கில் தொழிற்சங்க உரிமை என்பது ஆக்சுவலாக தொழிற்சங்கத்தை பதிவு செய்வது, தொழிற்சங்க உரிமை அரசமைப்பு சட்டத்தின் 19C கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலையே அதன் அடிப்படையில் தான் சந்திச்சிருக்கோம். அரசமைப்பு சட்டத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க, திருத்த போகிறாங்க, இதெல்லாம் பண்ணி. ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான ஒரு கூரை நாம் எப்படி அமல்படுத்தாமல் இருக்க முடியும்? அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு அந்த சிரமம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அந்நிய மூலதனத்தை ஈர்க்கணும் அதனால். ஆனால் அதில் அவங்க இல்லைன்னொன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், ரோட்லையும் போராடுறோம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றாடம் பல இடங்களில் ஊழல் வருது அல்லது வேறு சில பிரச்சனைகள் வருது. அதில் போலீஸோ நிர்வாகமோ சரியாக இல்லைன்னா அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறோம். இது 2. வேறு சில விஷயங்களில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். இந்த விஷயம் நீங்கள் செய்து சிபிஎம் மாதிரியே நடத்துறதுக்கு, நான் நினைக்கிறது மாதிரியே அல்லது சிபிஎம் நினைக்கிறது மாதிரியே நடத்துறதுக்கு அது ஒன்றும் சிபிஎம் கவர்மெண்ட் இல்லை. திமுக செய்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் திமுகவும் இல்லை. ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதை நீங்கள் முதல்ல அங்கீகரிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் 2 கட்சியாக இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒன்றோடுவதற்கான பாயிண்ட்டும் இருக்குது, முரண்படுவதற்கான பாயிண்ட்டும் இருக்குது. முரண்படுகிற பாயிண்டில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பதில் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அதில் சொல்லியிருக்கிறதுல கூட என்னன்னா, நான் அந்த வார்த்தையே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது 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 வார்த்தை மட்டும் இல்லை, அதுக்கு நாங்கள் பிஜேபியை மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்கோம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்கிற முறையில் அதை சொல்லியிருக்கோம். மற்றபடி திமுக குறித்து அப்படி சொல்லியிருக்க வேணாம். மற்றபடி நீங்கள் பல பிரச்சனைகளில் எங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது ஒரு ஃபேக்டர் தானே. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளாக பெருசாக சிபிஎம் அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணல, இப்போ திடீர்னு அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை நீங்கள் அவங்க அந்த தோழர் பாலகிருஷ்ணன் கட்டுரையை அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அந்த கோட் பண்ணியிருக்கிறதுல பெரும் அநேகமாக எல்லா போராட்டங்களும் தடையை மீறித்தான் நடந்திருக்கு. பட் மற்றதெல்லாம் போராட்டம், இது போராட்டமே கிடையாது. நீங்கள் உங்கள் மாநில மாநாடு நடத்துகிறத ஒட்டி நடத்துகிற ஒரு நிகழ்வை நீங்கள் அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோங்கிறது அதாவது கடந்த காலத்தில் பழனின்னு என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சென்னை நகரத்தில் கேபி பார்க் விஷயமா இருக்கட்டும், சத்யவாணி முத்து நகர், காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், அதே போல் கண்ணப்பர் திடல் மக்களுடைய போராட்டங்கள். அது என்னென்னா, உலக வங்கி, ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 3 பேரும் போட்ட ஒப்பந்தம். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்புகளில் நீங்கள் திரும்ப போய் குடியேறணும்னா 1.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரை கட்டணுங்கிறது. நாங்கள் தான் ஃபைட் பண்ணோம். வேறு எவர் வந்தார்? எவரும் ரோட்டுக்கு வரவே இல்லையே. அதை நீங்கள் 3 தரப்பு போட்ட ஒரு ஒப்பந்தத்தை முறியடித்து அதை செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இதை வச்சு அவங்க சில சொல்கிறாங்கன்னா, அவங்க விமர்சிக்கக்கூடிய ஆட்கள் சில நிகழ்வுகளை சுட்டி காட்டுறாங்க. ஒன்று கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு சிபிஐ விசாரணை போட்டிருக்கும் பொழுது சிபிஐ என்ன வானத்துலேருந்து வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. செந்தில் பாலாஜி விவகாரத்துலேயும் செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குக்காக சிறை சென்று வந்தவர், அவரையும் ஆதரித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த மாதிரியான சில விஷயங்களில்
நிலைப்பாடு ஒத்து போகுது. செந்தில் பாலாஜியை ஒரு இடத்துலையாவது ஆதரித்து எந்த ஸ்டேட்மெண்ட்டாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆனால் அதில் சிபிஐயினுடைய நடவடிக்கை மோசமானது, அதாவது இடியினுடைய நடவடிக்கை மோசமானது, அதை விமர்சிச்சிருக்கோம். செந்தில் பாலாஜியின் மீது சிபிஎம்மே குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறது, முதலமைச்சரே குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. அவர் விசாரிக்கட்டும், தண்டனை கொடுக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அவங்க நடந்து கொண்ட முறை என்பது சரியா? சரி, சிபிஐ நான் இதை கேட்குறேன், அஜித் பவார் யார்? 4000 கோடி ஊழல் பண்ணாருன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் கட்சியை உடைச்சாரா? அவர் மேலே வழக்கு வந்ததா? இப்போ அவருக்காக ஓட்டு கேட்டாரா முதலமைச்சர், இது பிரதமர்? ஓட்டு கேட்டு முடித்து அவர் துணை முதலமைச்சர் ஆனோடனே முடக்கி வைக்கப்பட்டிருந்த அவருடைய சொத்துக்கள் முழுவதும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதா? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னதுன்னு அவங்க தான் சொல்லணும். இடி இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற ஒருத்தர் வீட்டில் போய் ரெய்டுக்கு போகுது. அதனுடைய தென்சென்னை மாவட்டத்தில் சும்மா போயிட்டு சினிமா தேட்டருக்குள்ளே கூட அப்படி திறந்து விடுவாங்களான்னு தெரியாது, போகிறாரு வராரு, சரி அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. இது சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. 2 பேரில் யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாங்களா? பாஜக எங்கள் ஆளை ஏன்டா தப்பாக நீங்கள் ரெய்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்களா? இல்லை இடி நாங்கள் தவறாக போயிட்டோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ப்ராப்ளம் எங்கிருந்து வருது? ஒரு நிலத்தை அபகரிக்கிறதுக்காக இடி ஒரு விவசாயிகளுக்கு சம்மன் கொடுத்ததில்ல, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எனவே சிபிஐ என்பது இந்த காலத்தில் பாஜகவிற்கு அடியால் வேலை பார்க்கிறது. அந்த விஷயத்தை தான் நாங்கள் கொஸ்டின் பண்ணுறோமே தவிர அதை தவிர எதுவும் கிடையாது. சரி, சிபிஐ மட்டும் இப்படி எதுக்கெடுத்தாலும் சிபிஐன்னு போகிறது இருக்குல்ல, அதனுடைய இப்போ நாங்களே சிபிஐ விசாரணையெல்லாம் கேட்டிருக்கோம் பல விஷயத்தில். இப்போ சிபிஐ அது ஏவல் நாயாகத்தான் இருக்கிறது. எனவே அதை கொஸ்டின் பண்ணுறோம். மற்றபடி எங்களுக்கு அதில் வேறு ஒன்றும் இல்லை. அதை முதலையாக விசாரணை நடத்தணும், போகணும், இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் இவர் திடீர்னு சொல்லுவாங்க, நான் பாஜக பின்னால் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திடீர்னு ஒரு நாள் மைக்கேல் பெட்டியில் இந்த கேஸ் ஒழுங்காக இல்லை, மதம் மாற்றத்துக்காக பண்ணாங்க சிபிஐ, உடனே அது ஃபாஸ்ட் ட்ராக்கில் போச்சு. இவங்க சிபிஐ என்கொயரின்னு கேட்குறாங்க, கோர்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேட்கல, போலீஸுக்கிட்ட கேட்கல, சிபிஐக்கே நோட்டீஸ் கொடுக்கல, இது சிபிஐன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இவங்க பண்ண கலைவரம் தமிழ்நாடு முழுவதும் கலந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லிட்டாங்க? அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. எனவே நீங்கள் சிபிஐ சர்வரோக நிவாரணி மாதிரியும் உலகத்திலே அது யோக்கியமான அமைப்பு மாதிரியும் பேசுகிறது இருக்கு இல்லையா? எல்லா காலத்திலும் சிபிஐ மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காலத்து தான் ஆளும் கட்சியினுடைய அடியாளாக அது மாறி நிற்கிறது. எனவே ஏற்றோம். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், பல்வீர் சிங் 41 பேர் பல்ல பிடுங்கினார்ல, நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டேன். அவர் பல்ல பிடுங்கினார், நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி பிடுங்கிட்டு இருந்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் வாயப்பத்திக்கிட்டுல இருந்தீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள்லாம் அதை பண்ணீங்களா என்னன்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. வேலை நேரத்தை அதிகமாக்குறதுக்கு சட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது. நாங்கள் சண்டை போட்டோம், கூட்டணி கட்சியெல்லாம் சண்டை போட்டோம். நிறைவேற்றப்பட்ட மசோதாவை கைவிடுவது என்று தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சது. அதில் பாஜக நிலைப்பாடு என்ன? அதில் அதிமுக நிலைப்பாடு என்ன? நீங்கள் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நாங்கள் பேசுகிற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஏன்? இந்த ஊரில் ஏடிஎம்கே பெரிய கட்சி தானே, பாஜக பெரிய கட்சி தானே, உங்களோட போட்டிருக்க ஒப்பந்தம் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதானி பவரோட அதானியோட கமிதியில் போட்ட ஒப்பந்தம் 7 ரூபா 1 பைசா தப்பு, ரத்து பண்ணுன்னு நான் கேட்குறேன். அண்ணாமலையை கேட்க சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த விஷயத்தில், அல்லது எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் கேட்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க எல்லாரும் நாங்கள் இதை சொல்கிறோம், என் பின்னாலேயே ஓடிவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க பின்னால் போகிறதில்ல. முக்கியமான விஷயங்கள் மக்கள் ஏன் சாம்சங் பிரச்சனையில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததில்லை? எப்படி நடந்தது? அவங்களுக்கு பின்னால் போகிறதுன்னா அந்த போராட்டத்தை நடத்துவோமா? எனவே பிரச்சனை என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்களாம், அதுக்கு பின்னால் நான் போகணுமா? தட் இஸ் நாட் மை கேஸ். இப்போது சாம்சங் விவகாரம் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு வரல, சங்கம் அமைக்கப்படலை. அதில் முதலமைச்சர்கிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுச்சு. மாநாட்டில் பிரச்சனையே இன்னும் தீரலை, அதுக்குள்ள ஏன் நன்றி தெரிவிச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விவாதிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடியே நன்றி தெரிவிச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கள் மாநாட்டுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயம் பேசப்பட்டது, என்ன சொல்லப்பட்டது என்று
நான் இல்லை, யாருமே பேச முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சாம்சங் விவகாரத்தில் அரசின் மீது ஒரு கடுமையான கோபம் வெளிப்படுத்தப்பட்டது என்பது உண்மை. பட்டு நாங்கள் அதில் வெறும் அரசியல் மட்டும் விவாதிக்கிறதில்ல. அரசியல், இதில் எங்களுடைய அமைப்பு பிரச்சனைகள், இலக்குகள் எல்லாத்தையும், எல்லா விஷயத்தின் மீதும் விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ஒன்றும் சரியாக இருக்காது. இன்னொரு விஷயம், இது வந்து உள்ள நடந்த விஷயம் தான், பட் அது வெளியே பேசும்போது வேறு மாதிரியான விஷயங்களாக பேசப்படுது. மாநில மாநாடு திட்டமிட்டு நடத்தப்படுது. அதில் வந்து அந்த பேரணிக்கு மறுக்கப்பட்டது. அதுக்கு வந்து மாநில செயலாளர் வந்து விளக்கம் கொடுத்துட்டார், அது பேசிட்டார். அதுக்கு பிறகு வந்து அவருக்கு பதிலாக புதிய செயலாளர் தேர்வு செய்யப்படுகிறார். அது வந்து சிபிஎம்மில் இருக்க நடைமுறைப்படி அந்த கமிட்டி கூட்டம் எல்லாமே நடந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இந்து தமிழ் திசையில் வந்து அதுக்கு வந்து தவறாக ஒரு அவங்க புரிதலில், வேற ஒரு புரிதலில் ஒரு நோக்கம் சொல்லப்பட்டுச்சு, வயது காரணம் காட்டப்பட்டுச்சு, அதனால் ஒதுக்கிட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இன்னொன்று, திமுகவை அவர் விமர்சிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, வயசு பிரச்சனைக்காக தான் மாநாட்டை முன்னாடியே நடத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு சிபிஎம்மில் இதுதான் நடைமுறை இருக்குது, அது யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது, இந்த நடைமுறை இப்படி தான் இருக்குதுன்னு பொதுவில் தெரிஞ்ச பிறகும் அதை நோக்கி சில கருத்துக்கள் வைக்கப்படுறதை எப்படி பார்க்குறது? ஒரே ஒரு இந்த பேச்சு ஒரு வாதத்துக்காக நான் சொல்கிறேன். அதெல்லாம் வேறு எந்த கட்சியிலையாவது இருக்கும், சிபிஎம்மில் அதெல்லாம் இல்லை. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனதுக்காக மாநில செயலாளரை மாற்றிடுவாங்களா? அப்படி நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வியோடு இது சம்மந்தப்பட்டது. சாம்சங்கில் இப்படி நீங்கள் நன்றி சொன்னது தப்புன்னு விமர்சித்தாங்களா அப்படின்னு கேட்டீங்க. அதையும் ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இந்த பக்கம் வந்து அது என்ன எதுக்காக இருந்தது, அது எப்படி திமுகவுக்கு போய் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு, இது என்னது விமர்சித்ததுனாலேயே இவரை வெளியேற்றிட்டாங்க. ரெண்டும் கான்ட்ராடிக்டரியா இல்லையா? இல்லை, அந்த கருத்து வைக்கப்படுது இல்லை, கருத்து இங்கே வைக்கப்படுறது தப்பு. அதான் நான் என்ன சொல்கிறேன், தப்புங்கிறது எனக்கு புரியுது. நான் ஏன் கேட்குறேன்னா, ரைட், நான் இப்படி ஒரு உதாரணம், அந்த கேட்கப்படுவதற்கு பின்னாடி என்ன நோக்கம் என்னன்னா, இந்த கூட்டணி உடஞ்சிடணும்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அல்லது வந்து என்னன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு நடைமுறையை சொல்கிறேன். சுர்ஜித் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் ஒன்றும் சுதந்திர போராட்ட வீரர், இருட்டு சிறையிலேயே போட்டிருந்தாங்க. அவர் கடைசி வரை கண்ணு ஒழுங்காக தெரியாது, எங்கெங்கேயோ இதெல்லாம் பண்ணாங்க. 14 வயசில் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு மூவர்ண கொடியை ஏற்றுனதுக்காக துப்பாக்கி சூட்டிலேருந்து தப்பிச்சவர். அவர் சின்ன பையனாக இருக்கான். அவர் பொதுச் செயலாளர், அவருடைய ஸ்டேச்சர். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடையாளங்களாக கருதப்பட்டவரில் ஒருவர் தோழர் ஜோதி பாசு. இந்த 2 பேரும் பிரதமர் பதவியை சிபிஎம் ஏற்க வேண்டும், தோழர் ஜோதி பாசு ஏற்க வேண்டும் என்ற கருத்தை ஆதரிக்கிறார். மற்ற கட்சியில் என்ன நடக்கும், அவ்வளோதான், முடிந்த முடிவு. ஆனால் அதை ஏற்கலாமா வேண்டாமா இந்த கருத்தை என்று விவாதித்து அதை நிராகரிப்பது என்று முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த பிறகு கட்சியினுடைய மாநாடு கொல்கத்தாலாம் நடக்குது. விவாதித்தது, அதாவது நிராகரித்தது சரிதான் என்கிற கருத்தை இப்போ ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் முன்வைக்கிறார். நாம் நிராகரித்ததான் சார், இல்லை நாம் நிராகரித்த கூடாது என்கிற அறிக்கையை தோழர் சுர்ஜித் முன்வைக்கிறார். அவர் பொதுச் செயலாளர், விடுதலை போராட்ட வீரர், அவருடைய வயசு இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் அந்த மாநாடு வாக்கெடுப்பில் நாம் நிராகரித்தது தான் சரி, பொதுச் செயலாளராக இருக்கார், அவருடைய கருத்து தப்பு என்று அவங்க முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதற்கு பின்னாலும் அவரை செயலாளராக, பொதுச் செயலாளராக கட்சி தேர்ந்தெடுத்தது, அவரும் பணியாற்றினார். என் கருத்தை நிராகரிச்சிட்டிங்க, எனவே நான் இருக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. நீங்கள் ஒரு கருத்தை தப்பாக சொல்லிட்டீங்க, எனவே நீங்கள் பதவியை விட்டு போயிடணும் அப்படின்னு அந்த மாநாடும் முடிவெடுக்கல. இந்த கருத்து வேறுபாடு எல்லா காலத்துலையும் இருக்கும், அப்போ ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டாலே ஒரு செயலாளரை மாற்றுவது என்று முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, there will be no end. நீங்கள் எல்லா செயலாளரையும் நீங்கள் அடுத்த தடவை மாற்ற வேண்டியிருக்கும். எங்கள் கட்சியில் என்னென்னா, செயலாளர் ஆக்சுவலாக என்னென்னா அவர் மட்டும்தான் பொதுச் செயலாளர், மற்ற இடத்துல இருக்கவங்கெல்லாம் மாவட்ட குழுவின் செயலாளர்.
மாநில குழுவின் செயலாளர், அப்படி தான் சொல்லுவோம். மாநில குழு முடிவெடுக்கிறத அமல்படுத்துவாங்க. அவர் வந்து சமமானவர்களுக்குள் முதன்மையானவர், ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். அதுதான் நாங்கள் வச்சுருக்க டெஃபினேஷன். எனவே தோழர் பாலகிருஷ்ணன் அங்கே பேசினதில் அவர் திமுக இந்த போலீஸ் அணுகுமுறை அது குறித்து விமர்சித்ததில் இந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக உடனே அவரை இது பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டோம். அப்போது இது இந்த கருத்தை என்னன்னா திரும்ப திரும்ப, அதாவது திமுக சொல்லி தான் தோழர் திருமாவளவன் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகலை. தோழர் திமுக சொல்லித்தான் தோழர் பாலகிருஷ்ணன் கட்சி மாநில செயலாளராக இல்லைங்கிறது எவ்வளவு அபத்தமாக இருக்குது. தோழர் பாலகிருஷ்ணனை பொறுத்தளவில் எங்கள் கட்சியில் சில இது வச்சுருக்கோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் இருந்தாங்கன்னா 2 டேர்ம் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. கட்சியினுடைய செயலாளர்களாக 3 டேர்முக்கு மேலே இருக்க முடியாது. அதே போல் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வயசு வரம்பு வச்சுருக்கோம். 72 வயசு அவருக்கு வந்து 72 வயசு தான் கட்சியினுடைய மாநில குழுவிற்கு நாங்கள் வச்சுருக்கிறது. அவருக்கு 72 வயசு இந்த வர்ற February 5ஆம் தேதியோடு முடியுது. இது வெறுமனே டெக்னிக்கலாக பார்க்க வேண்டாம். எனவே இது 1 மாதத்துக்காக இன்னும் 3 வருஷம் இருக்கணுமா? அந்த ஸ்பிரிட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு முடிவெடுத்தா அதை வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு இல்லை. ஆனால் அந்த வயது வந்து கடந்த காலங்களில் சங்கரையாலாம் வந்து வயது அதிகமாக இருந்து. ஆமாம், போன மாநாட்டில் இருந்து தான் வயது வரம்பு. போன மாநாட்டில் எங்கள் அமைப்பு சட்டத்தில் 2 குறிப்பான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு மாநாட்டுக்கு முன்னதாகவும் கமிட்டிகளுக்கு என்ன வயது வரம்பு இருக்க வேண்டும் என்பதை அந்தந்த மாநில குழுக்கள் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 65, 70, 72 என்று வச்சுருக்கோம். இடைக்கமிட்டிகளுக்கு 65, மாவட்ட குழுவுக்கு வந்து 70, இதுக்கு வந்து மாநில குழுவுக்கு 72ன்னு வச்சுருக்கோம். போன தடவை வச்சுருந்ததையும் இங்கே வச்சுருக்கோம். இதே இது நீங்கள் இப்போ கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க 75 வயசு வரை வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் இப்போ இருக்கிறது அப்போ ஏன் கேட்கலைன்னா அப்போது அந்த விதி இல்லை. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கமிட்டிகள்லேயும் 25% பெண்கள் இருப்பாங்க. போன மாநாட்டிலேயும் அது வந்தது. அதுக்கு முன்னால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உரிய இது கொடுக்கணும்னு இருக்குமே தவிர இந்த தடவை என்ன சொல்லிட்டோன்னா இட் இஸ் மேண்டேட்ரி. இது வந்து அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்றுறோம். ஸோ நீங்கள் சங்கரையாவுக்கு ஏன் அப்ளை பண்ணலை, இவருக்கு ஏன் அப்ளை பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த விதிகள் இல்லை, இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இங்கே இருக்க ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் பேசக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ சிபிஎம் போராட்ட குணத்தை இழந்துட்டாங்க, சிபிஎம் அந்தளவுக்கு வீரியமாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிபிஎம் ஒருவேளை வந்து அரசு மீது குற்றச்சாட்டு வைக்குது அப்படின்னா இவங்க வந்து கூட்டணிக்கு எதிராக போகிறாங்க, கூட்டணியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முறை வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை பொது ஊடகங்களில் பொது பரப்பில் வைக்கிறதா எப்படி பார்க்குறீங்க? ஒன்று அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் இப்போ உங்களுக்கு போகும்போது தாரேன், முடிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட முடிஞ்சால் பாருங்கள். இலங்கை பிரச்சனையை பற்றி இப்போ யாராவது பேசுகிறாங்களா? அதேமாதிரி யாரும் பேசலாம். தமிழன் அது இது ரைட். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டோம். இலங்கையில் 4 பத்திரிகைகள் அதை இன்றைக்கி பிரசுரிச்சிருக்காங்க இந்த தீர்மானம். இந்த பத்திரிகைகள் யாராவது நாங்கள் போட்ட இந்த தீர்மானங்களை பிரசுரிச்சிருக்காங்களா? கிடையாது. அப்போ என்னென்னா எல்லா கட்சியிலும் சொல்கிறது மாதிரி இந்த நான் இஷ்யூக்குள்ளே ரொம்ப நேரம் நின்று பேசுகிறது, அதுக்குள்ளே அவங்களுடைய நான் தான் சொன்னேன் கண்டென்ட் அண்ட் இன்டென்ட். கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நியாயம் போல் தெரியும். இன்டென்ட் என்னென்னா இந்த கூட்டணி உடைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இந்த கூட்டணி உடைக்கப்பட ஆக்சுவலாக சிபிஎம்மை பொறுத்தவரை எல்லாரும் கூட்டணின்னு சொல்கிறதுனால நாங்களும் கூட்டணின்னு சொல்லிக்கிறோம். எங்களை பொறுத்தளவு கூட்டணி கேரளா, மேற்கு வங்காளம், திரிபுரா போன்ற இடங்களில் இடது முன்னணியோ இடது ஜனநாயக முன்னணியோ அவங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்னாலேயே எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு பண்ணுவாங்க. அது மட்டும்தான் கூட்டணி. இதை தொகுதி உடன்பாடு என்று தான் சொல்லணும். இந்த 3 தேர்தலையும் திமுகவோடு இருந்தது. எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை அதிலெல்லாம் கோபதாபங்கள் இருந்திருக்கு. ஆனால் திமுகவுடன் இருந்தது வந்து இந்தியா முழுக்க ஒரு பேரிடரை தவிர்ப்பதற்கு உதவி இருக்குது. அது வெறுமனே இது என்னங்கிறது மட்டும் இல்லை, ஏதோ சிபிஎம் உடன்பாடு கொண்டது தமிழ்நாட்டில் பிஜேபி வரலைங்கிறது மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் அவர்களுடைய அந்த வீச்சை தடுப்பதற்கு இது உதவுச்சு என்பதை
நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. இதை உடைக்கணும்னு பலரும் நினைக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு, மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்கு, திமுக பேசினாலே சிபிஎம்மில் அப்படி வெளியேற்றிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் கட்சியில் ஒன்றும் இருக்காது. எங்கள் கட்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இது ரப்பிஷ், இது குப்பை, இதை தூக்கி அப்படி போடு அப்படின்னு போட்டுருவாங்க. மற்றபடி எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, திமுக தவறு இழைத்தால் நாங்கள் வந்து சொல்லுவோம், சுட்டி காமிப்போம். ஏன் திமுகவில் இருக்கிறவங்களே சொல்கிறது கிடையாதா? திமுகவை பற்றி திமுகவில் இருக்கிறவங்களே விமர்சிக்கிறது கிடையாதா? சிபிஎம்மை பற்றி சிபிஎம் எடுக்கிற எல்லா நடவடிக்கையிலையும் எனக்கு 100% உடன்பாடு இருக்குமா? ஃபார் தட் மேட்டர் எங்கள் பொதுச் செயலாளருக்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஆல் நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டாலே கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்கவே முடியாது. அப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டியை வச்சு முடிவெடுக்கிறோம், அல்லது பார்ட்டியினுடைய பிரின்சிபலை வச்சு முடிவெடுக்கிறோம். இதை விட்டுட்டு வேற ஒரு விதமாக யோசிப்பது என்பது இருக்குது பார்த்தீங்களா, அது நியாயமற்றது. எனவே இதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நாங்கள் பிஜேபிக்கு எதிராக தீர்மானம் போட்டால் தினமலர் ஒரு செய்தி கூட போடாது. ஆனால் அன்னைக்கு தோழர் பாலகிருஷ்ணன் பேசுனதை என்னது திருமாவளவனுக்கு அடுத்து பாலகிருஷ்ணன் அப்படின்னு போட்டு முதல், அது நோக்கத்தோடு சம்மந்தப்பட்டது தானே. இதை விட சீரியஸான பல விஷயங்களை பேசியிருக்கோம், தீர்மானம் கொடுத்துருக்கோம். தீர்மானம் எங்கேயுமே இருக்காது. ஆனால் இது வந்து அப்படி தலைப்புச் செய்தியாக அவங்க போடுறாங்க. அதனுடைய அர்த்தம் வந்து அதான் நான் சொன்னது மாதிரி கண்டென்ட் இது, இன்டென்ட்டு இது கூட்டணி உடையணுங்கிறது. இப்போது புதுசாக ஒரு மாநில செயலாளர் வந்திருக்கிறாரு. பேசும்போதே வந்து திமுகவின் நிலையில் நாங்கள் இல்லை, ஆனால் பாஜகவுக்கு எதிரான போராட்டங்களில் நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிற விஷயம், அதை தாண்டி வந்து இடதுசாரி முற்போக்கு சக்திகளை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்ட நகருக்குலாம் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அது ஒரு அதைத்தான் நான் சொன்னேன். ஃபார்மையே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது முரசொலியில் இந்த வெளிச்சம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் எழுதுனதுக்கு அது வந்து ஒரு அந்த விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம் வைக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவங்க வெளிச்சம்னு சொன்னதுனால அதே வார்த்தையை இவரும் பயன்படுத்தியிருக்காரு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்புறம் மாநில செயலாளர், அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த எங்களுடைய கமிட்டி, ஆனால் அதில் தனிநபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது. ஸோ அந்த வகையில் என்னன்னா, இப்போ நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஒன்று, மதவெறி இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது, அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. நவீன தாராளமயம் இந்திய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டு இருக்கிறது, அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. இந்த 2 போராட்டத்தையும் நடத்துவதற்கு பல்வேறு சக்திகள் தடையாக இருக்கின்றன. அவங்க வந்து மதம் சொல்லி மக்களை பிரிக்கிறாங்க, அல்லது ஜாதி சொல்லி பிரிக்கிறாங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பது பிரதானமாக சிபிஎம் நினைக்கிறது. அதே போல் கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லுது. இது கட்சியினுடைய நிலைப்பாட்டை அதை பவர்ஃபுல்லாக அவர் முன் வச்சிருக்கார். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.